போலீஸ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எஸ்ஐக்காக ரொம்ப சீரியஸாக என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னா எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்க. இதில் ஜியாகிரஃபியில் ஒரு 60 கொஸ்டின் என்ன அப்படின்னா ஓவராலாக ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். இது போக உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு வீடியோ எக்ஸ்ட்ராவே வரும். என்ன அப்படின்னா ஓவராலாக ஜியாகிரஃபியை கொஸ்டின் ஆன்சராக கொஞ்சம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணிடலாம். அதோடு சேர்த்து சில கண்டென்ட்டை நான் சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2017ஆம் ஆண்டு அறிக்கையின்படி புவியின் மொத்த பரப்பில் இந்திய மரங்கள் மற்றும் காடுகளின் சதவிகிதம் என்னன்னு சொல்லி கேட்காங்க. சரி, இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காடுகளின் சதவிகிதம்ங்கிறது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/3 அப்படிங்கிறது கண்டிப்பாக காடுகளோட சதவீதம் இருக்கணும். சரியா? எவ்வளோ? 1/3. 1/3 அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னா 33.33% அப்படிங்கிறது காடுகள் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நம்ம மொத்த பரப்பில் இந்திய மரங்கள் மற்றும் காடுகளோட சதவீதங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 29.39% அப்படிங்கிறது இருக்குது. சரியா? நம்ம வனத்துக்காக முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இது எப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1894 அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வனக்கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இதை 2 நேரம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருத்தியிருப்பாங்க. எப்போல்லாம் திருத்தியிருப்பாங்க அப்படின்னா 1952, இன்னொரு நேரம் 1988. இந்த மாதிரி இந்த 2 நேரமும் இந்த வனக்கொள்கையை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா திருத்தியிருப்பாங்க. அந்த 1988 திருத்தினாங்க இல்லையா, அந்த வனக்கொள்கையின்படி தான் ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காடுகள் எவ்வளோ % இருக்கணும் அப்படின்னா 1/3 இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அதுபடி பார்க்கும்போது 33.33% அப்படிங்கிறது ஒரு நாட்டில் கண்டிப்பாக இருக்கணும் காடுகளோட %. ஆனால் நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டால் 29.39%. இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காடுகள் கொள்கை இந்த மாதிரி பாலிசி நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த கொஷினை பொறுத்தவரையும் பாருங்கள். 2017 அறிக்கையின்படி பார்த்தோன்னா இந்திய மரங்கள் மற்றும் காடுகளோட % அப்படிங்கிறது 29.39 இருக்குது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1/3 இருக்கணும். அதாவது 33.33%. ஓகேவா? இது எந்த வனக்கொள்கையின்படின்னு கேட்டாங்கன்னா 1988. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பாருங்கள். அடுத்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சீசன்ஸ். அதாவது நம்ம இந்திய வேளாண்மையோட இது காரிஃப் பருவம், ராபி பருவம், சையத் பருவங்களை கொடுத்துருக்காங்க. வேளாண்மை பருவங்களை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பருவம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு காரிஃப் பருவம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு காரிஃப், ராபி, 3ஆவதாக என்ன சொல்லுவாங்கன்னா சையது. இந்த காரிஃப் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, ஜூன் மாதம் ஆரம்பிப்பாங்க. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரையும் நடக்கும். செப்டம்பரில் குவார்ட்டர்லி ஹாலிடேஸ் விடுவாங்க இல்லையா, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ காரிஃப் அப்படிங்கும்போது ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கிறது காரிஃப் பருவமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ராபி பருவங்கிறது பாருங்களேன், செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபரில் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்க, செகண்ட் டேர்ம். அப்போ அக்டோபர்லேருந்து நம்மளுக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்கிற வரையும் அக்டோபர் டு மார்ச் இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராபி பருவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இது 2வது பருவம். 3ஆவதாக அந்த சையது பருவம் அப்படிங்கிறது கடைசியாக ஏப்ரல் ஜூனில் திரும்ப ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க. அந்த 2 months லீவ் இருக்குல்ல, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சு சையது பருவம் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? அப்போது இந்தியாவில் வேளாண்மை பருவங்கள் மொத்தம் 3 இருந்திருக்கும். அந்த 3 தான் இதில் சொல்லியிருப்பாங்க. காரிஃப், ராபி, சையது. காரிஃப்னா ஜூன்லேருந்து செப்டம்பர், ராபி அப்படிங்கும்போது அக்டோபர் டு மார்ச் வரையும், சையது அப்படிங்கும்போது ஏப்ரல் டு ஜூன். இந்த 3 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்த காரிஃப், ராபி, சையது பருவம் போது இந்த 3 பருவத்துலையுமே நம்ம தென் மாநிலங்களில் என்னது அதிகமாக விளைவிப்பாங்க அப்படின்னா நெல். ஓகேவா? இதில் காரிஃப், ராபி 2லேயுமே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நெல், கோதுமை, கேழ்வரகு, ஓகேவா, அதேமாதிரி திணை வகைகள், நிலக்கடலை, இந்த மாதிரி எல்லாமே காரிஃப், ராபியில் இருக்கும். சரியா? இந்த சையது பருவத்தில் மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காய்கறி, ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. காய்கறி, தீவன பயிர் அப்படிங்கிற மாதிரிலாம் சையது பருவத்தில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? 3rd கொஸ்டின் பாருங்கள்.
ஹவு many pairs ஆர் கரெக்ட்லி மேட்ச் ஃப்ரம் த ஃபாலோயிங், அதாவது எத்தனை இணைகள் சரியான இணைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா, சரியான இணைங்கிறது கேட்காங்க. இது எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இடப்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா. இடப்பெயர்வு வேளாண்மைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, எரித்தல் வேளாண்மை அல்லது வெட்டுதல் வேளாண்மைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அந்த இடப்பெயர்வு வேளாண்மையோட மொத்தவங்களுக்கு வந்து 2019 எடிஷனில் வந்து வேளாண்மை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 8 வேளாண்மை கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ள 24 எடிஷன் அப்டேட்டட் எடிஷனில் 6 வேளாண்மை கொடுத்துருப்பாங்கண்ணே. அப்போ ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 8 வேளாண்மை கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்கில். இல்லை இடப்பெயர்வு வேளாண்மையில் என்னென்ன நேம்லாம் எந்தெந்த ஸ்டேட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பொடுங்கிறது எங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஆந்திராலையும் சொல்லுவாங்க, ஒடிசாலையும் சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ பொடு அப்படிங்கிறது எங்கே, ஆந்திரா ஒடிசா. ஜூம் அப்படிங்கிறது அசாம் தான். சரியா, அடுத்து பெண்டா அப்படிங்கிறது பெண்டா வீரா இதெல்லாம் எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் சொல்லுவாங்க. ஓகேவா, மாசன் அப்படிங்கிறது எங்கே சொல்லுவாங்க, பொன்னம்ங்கிறது கேரளா, கரெக்டு தான். மாசன் பெண்டா பீரா அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா மத்திய பிரதேசம். ஆக்சுவலாக ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது இதில் தப்பு. ஓகேவா, மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் உத்தரப்பிரதேசம் இல்லை மத்திய பிரதேசம். பெண்டா பீரா பீவார் மாசன் அப்படிங்கிறது எல்லாமே எங்கெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம். சரியா, இந்த மாதிரி இடங்களில் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் பொன்னம்ங்கிறது கேரளா, கரெக்டு தான். அப்போ இது எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடப்பெயர்வு வேளாண்மை பற்றி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் எரித்தல் வேளாண்மை அல்லது வெட்டுதல் வேளாண்மைன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, பொடுங்கிறது ஆந்திரா ஒடிசா, ஜூம் அசாம், பொன்னம்ங்கிறது கேரளா, பெண்டா பீரா பீவார் மாசன் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் அங்கே சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4th கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன அப்படின்னா தவறான இணையை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. நெல் உற்பத்தி அப்படிங்கும்போது 2ஆம் இடம், நிலக்கடலை உற்பத்தி 2ஆம் இடம், தேயிலை உற்பத்தி 3ஆம் இடம், சர்க்கரை உற்பத்தியில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து 2ஆம் இடத்துல வருவோம். என்ன, சர்க்கரை உற்பத்தியில் 2ஆம் இடம், கரும்பு உற்பத்தியில் தான் நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னா 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது எதுக்கு அப்படின்னா கரும்பு உற்பத்தியில். சரி, இதே மாதிரி நம்ம உலகின் சர்க்கரை கிண்ணம் எதை சொல்லுவோம் அப்படின்னா கியூபாவை சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டேட்டை சொல்லுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா, ஏன்னா அங்கே தான் வந்து என்னென்னா அதிகமாக சர்க்கரை உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கும். அப்போ நல்ல கான்செப்ட் 2 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெல் உற்பத்தியில் நம்ம 2வது பிளேஸு, நிலக்கடலில் வந்து 2ண்டு, தேயிலையிலையும் 3ஆம் இடம், சர்க்கரை உற்பத்தின்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடம். சரியா, அப்போ 3ஆம் இடம்ங்கிறது எங்கே சொல்லுவோம் அப்படின்னா கரும்பு உற்பத்தியில் நம்ம எத்தனாவது இடம் சொல்லி கேட்டால் 3ஆவது இடமா சொல்லுவோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்களா. இது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம புரட்சிகள் படிச்சிருப்பீங்க இல்லையா 10th புக்கில் பாக்ஸில் இருக்கக்கூடியதுன்னு. ஃபஸ்ட்டு நீல புரட்சி பாருங்களேன், மீன்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணாததான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீல புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அப்போ நீல புரட்சி அப்படிங்கிறது மீன்கள் உற்பத்தி. அடுத்தது பாருங்கள் சாம்பல் புரட்சினா எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா உரங்களுக்கு சொல்லுவோம். என்ன, சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது எதுக்குன்னா உரங்கள். நம்ம வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி, மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். வெள்ளி இலை புரட்சி, வெள்ளி இலைனே நம்ம எதை தான் சொல்லுவோம் அப்படின்னா பருத்தியை தான் சொல்லுவோம். இதே மாதிரி தங்க இலைன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சணலை சொல்லுவோம். தங்க இலைன்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சணலை சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3, 4, 1, 2. ஓகேவா, அதுதான் இருக்குது. ஓகேவா, அப்போ நீல புரட்சினா மீன் உற்பத்தி, சாம்பல் புரட்சி அப்படிங்கும்போது உரங்கள், சாம்பல் அதாவது சாம்பல் வந்து உரமாக கூட யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உரங்கள், வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கும்போது பருத்தி, தங்க இலை புரட்சி அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா சணல் வரும். அடுத்தது மஞ்சள் புரட்சி அப்படிங்கும்போது எண்ணெய் வித்துகள் வரும். இது போக வேறு என்ன புரட்சிலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இளஞ்சிவப்பு புரட்சி சொல்லுவோமா, அது வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக. இளஞ்சிவப்பு புரட்சி நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா இறால் இருக்கா, இறால், ஓகேவா, மருந்து பொருட்கள், இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறத சொல்லுவோம். இதேமாதிரி சிகப்பு புரட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தக்காளி, இறைச்சி, இதெல்லாம் சிகப்பு புரட்சியை நம்ம சொல்லுவோம். சரியா, அடுத்தது வேறு என்ன வட்ட புரட்சி அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா உருளைக்கிழங்க சொல்லுவோம்.
ஓகேவா. அடுத்தது கருப்பு புரட்சி அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா நிலக்கரி பெட்ரோலு இதை வந்து உற்பத்தி பண்ணுறதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கருப்பு புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின் பாருங்கள். தவறான கூச்சு என்ன எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா. கடற்கரை மாநிலங்களில் கேரளா கடல் மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக உள்ளது. ஓகேவா. சரி ஓகே. அடுத்தது இது கரெக்டு தான். அடுத்தது பாருங்கள். உலக மீன்பிடி உற்பத்தியில் 3% இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. உலகத்தில் வேர்ல்டுலேயே பார்க்கும்போது 3% நம்ம இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதுவும் கரெக்டு தான். இப்போ இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா இந்தியாவில் மும்பை உள்நாட்டு மீன்பிடித்தலில் முதன்மை மாநிலமாக திகழ்கிறதுன்னு கொடுத்துருக்காங்களா, அதான் தப்பு. ஓகேவா. மும்பை வராது. இந்தியாவை பொறுத்தவரையும் உள்நாட்டு மீன்பிடித்தலில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா நம்ம வந்து ஆந்திராவை சொல்லுவோம். ஆந்திரா தான் உள்நாட்டு மீன்பிடித்தலில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட். ஓகேவா. அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கடற்கரை மாநிலம்னு சொல்லி பார்க்கும்போது கேரளா வந்து கடல் மீன் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு. ஓகேவா. அடுத்தது இந்தியாவில் உள்நாட்டு மீன்பிடித்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னா ஆந்திரா வருவாங்க. ஓகேவா. அடுத்தது உலக மீன்பிடி உற்பத்தியில் 3% இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது. ஓகே கரெக்டு. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க பாருங்கள். இதில் இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1992 வரும். ஓகேவா. ஆமாம் 1992. ஓகேவா. சரி ஓகே. இங்கே கவனிங்க. முதலைகள் வளர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இது எப்போ வரும் அப்படின்னா 1975. இது ஒவ்வொரு உயிரினங்களுக்காக அவங்க வந்து என்ன பண்ணணும், அவங்கள அதை அழிய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இயக்கம் பாதுகாப்பு திட்டம்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது எந்த வருஷம் அப்படிங்கிறதான் இதில் கேட்குறாங்க. இதில் பாருங்கள். முதலைகள் வளர்ப்பு இயக்கம் எந்த வருஷம்னு சொல்லி கேட்டால் 1975. அடுத்து காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது எப்போ அப்படின்னா 1987. ஓகேவா. அடுத்து யானைகள் அப்படிங்கிறது 1992. யானைகள் வந்து நல்ல ஞாபகத்தில் 92. ஓகேவா. கடலாமைங்கிறது எப்போ வரும் அப்படின்னா 1999. இதே மாதிரி நம்மளுக்கு புலிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1973. ஓகேவா. புலிக்கு 1973 சொல்லுவோம். வேறு ஆமாம். ஓகேவா. முதலைகள் வளர்ப்பு இயக்கம் இப்போது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க 1975. காண்டாமிருக பாதுகாப்பு திட்டம் 1987. யானைகள் 92. கடலாமை 1999. புலிக்கு பார்க்கும்போது 1973 சொல்லுவோம். ஓகேவா. சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் காடுகள் பரப்பளவு அடிப்படையில் ஏறுவரிசையில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டின் காடுகள் பரப்பளவு இது வந்து இப்போது உள்ள எடிஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஓல்டு எடிஷனில் ஒரு டேட்டா இருக்கும். இப்போ உள்ள எடிஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ அதுபடி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எந்த காடுகள் அடிப்படையிலன்னு சொல்லி பார்க்கும்போது ஏறு வரிசையிலன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ என்னது சின்னதுலேருந்து வரணும். ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னது அப்படின்னா திண்டுக்கல். 2வது என்னது அப்படின்னா நீலகிரி. 3வது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வேலூரை சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஈரோடு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர். கடைசியாக என்ன அப்படின்னா தருமபுரி அப்படிங்கிறது வரும். ஓகேவா. இது இப்போ உள்ள நியூ எடிஷனில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2019-20 எடிஷன் வச்சுருக்கவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் டிஃபராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை என்ன பண்ணிக்கோங்கன்னா 24 எடிஷனை பார்த்து அந்த அப்டேட்டட் அந்த புக்கு வச்சுருக்கவங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஏன்னா இது வந்து ஒரு குரூப் 4லேயுமே கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். ஓகேவா. காடுகளோட அடிப்படையில் பரப்பளவு அடிப்படையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏறுவரிசைப்படுத்த சொல்லியிருக்கோம். ஓகேவா. இதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் வந்து காடுகளோட பரப்பளவு அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மாநிலங்களையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வகைப்படுத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்கள். தவறான கூச்சு. சரியா. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேரளா நறுமணப் பொருட்களை உற்பத்தி செய்யும் முதன்மையான மாநிலம் ஆகும். கரெக்டு. நம்ம வந்து அது என்ன ஸ்பைசஸ்ன்னு சொல்லி சொன்னாலே எந்த ஸ்டேட்டை தான் சொல்லுவோம் அப்படின்னா கேரளாவை தான் சொல்லுவோம். அடுத்தது பழம் காய் இதெல்லாம் உற்பத்தியில் வந்து இங்கே வந்து 2ஆம் இடம் செகண்ட் பிளேஸ் தான். அது ஓகே தான். ஓகேவா. அடுத்தது உலக காய் வகைகள் உற்பத்தியில் இந்தியா மட்டும் 13% அளிக்கிறது. இதுவும் கரெக்டு தான். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா கேரளாவில் முதல்ல ரப்பர் தோட்டம் அப்படிங்கிறது 1906ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இதில் மிஸ்டேக். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
இதை நான் அப்படியே சொன்னது. ஓகேவா, அதனால தான் அதில் சொல்லலை. என்ன அப்படின்னா வனப்பரப்பு அடிப்படையில் கீழ்கண்ட இந்திய மாநிலங்களை, அது வந்து நம்ம தமிழ்நாட்டில். அதே மாதிரி இது வந்து எங்கே அப்படின்னா இந்தியன் ஸ்டேட்டில், நம்ம இந்தியாவில் ஸ்டேட்டில். இப்போ இதில் ஆர்டர் படுத்த இறங்கு வரிசையிலே கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இறங்கு வரிசையிலங்கும் போது எங்கே அதிகம் அப்படிங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆந்திரா. ஓகேவா, ரெண்டாவது கேரளா, ஆந்திரா கேரளா. மூணாவது எதை சொல்லுவோம் அப்படின்னா கர்நாடகா, அதுக்கப்புறம் ஒடிசா, அதுக்கப்புறம் தெலுங்கானா. ஓகேவா, இது வந்து எந்த புக்கில் இருக்கும் அப்படின்னா 2019 எடிஷனில் இருக்கும். 24 எடிஷனில் இந்த இது இருக்காது, இந்த டாபிக் இது இருக்காது. ஓகேவா, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 24 எடிஷன் வச்சுருக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகேவா, பரப்பளவு அடிப்படையில் இது வனப்பரப்பு அடிப்படையில் இந்திய மாநிலங்களை இறங்கு வரிசையில் எழுதுங்க அப்படின்னா எங்கே அதிகமாக, சரியா, ஃபஸ்ட்டு எங்கே அதிகமாக கிரியேட் அதிகமாக வனப்பரப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஆந்திரா கர்நாடகா, மூணாவது வந்து எது சொல்லுவோம் அப்படின்னா சரி ஆந்திரா கேரளா கர்நாடகா, அடுத்தது தெலுங்கானா ஒடிசா தெலுங்கானா அப்படிங்கிறது. ஓகேவா, சரி ஓகே. அடுத்தது பாருங்கள், உலகின் மிகவும் வறண்ட பாலைவனம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. உலகின் மிகவும் வறண்ட பாலைவனம் அப்படிங்கும்போது அனகாமா பாலைவனத்தை சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் வேர்ல்டுலேயே ரொம்ப வறண்ட பாலைவனமாக சொல்லுவாங்க. சரி, அப்போ மிகவும் வறண்ட பாலைவனம் போது ராஜஸ்தான், இது வந்து அனகாமா தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஆன்சர். இந்த தார் பாலைவனம் அப்படிங்கும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெசர்ட்டை நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா தார் பாலைவனத்தை தான் சொல்லுவோம். அப்படிதானே. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் தார் பாலைவனம் இருக்குது ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் எத்தனை பங்கு பாலைவனம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் 3/2 பங்கு. நம்மளுக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னா ராஜஸ்தானில் டெசர்ட் பாலைவனம் தான் இருக்குது. ஓகேவா, அதுவும் இல்லாமல் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, இங்கே மழைப்பொழிவு அப்படிங்கிறது 150 மில்லிமீட்டருக்கும் கம்மி குறைவு அப்படிங்கிறது இங்கே பார்க்கக்கூடிய அனதர் டேட்டா. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தார் பாலைவனம் அப்படிங்கிறது வேர்ல்டில் எத்தனாவது பெரிய பாலைவனம்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 7வது பெரிய பாலைவனம்னு சொல்லிட்டு இப்போ உள்ள எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பழைய எடிஷனில் 17ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள எடிஷன் படி அப்டேட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அப்போது தார் பாலைவனம்ங்கிறது எத்தனாவது பெரிய பாலைவனம்னு சொல்லி கேட்டால் 7th. ஓகேவா, இங்கிலீஷ் எடிஷன் புக்லேயும் 7th தான் இருக்கும். ஓகேவா, ஜாகிரபியை பொறுத்தவரையும் புக்கு அப்டேட் ஆக நீங்கள் அப்டேட்டட் புக்கை படிக்கிறது தான் ரொம்பவே வந்து நல்லது. ஓகேவா, அப்போ 7வது பெரிய பாலைவனமாக நம்ம சொல்லுவோம் உப அயன மண்டல பாலைவனம் அப்படிம்பாங்க. உப அயன மண்டல பாலைவனம்னா என்ன அர்த்தம், வெயில் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை பொறுத்து தார் பாலைவனத்தை எத்தனாவது உப அயன மண்டல பாலைவனங்களை எத்தனாவது இடமா சொல்லுவாங்க அப்படின்னா 9வது பாலைவனமாக சொல்லுவாங்க. சரியா, அப்போ உப அயன மண்டலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9. ஓகேவா, அப்போ இதில் திரும்ப ஒரு நேரம் ரிப்பீட் பண்ணுறேன். உலகின் மிகவும் வறண்ட பாலைவனம் சொல்லி கேட்டால் அனகாமா பாலைவனம். நம்ம இந்தியாவில் இருக்க பாலைவனம் சொல்லி கேட்டால் எங்கே இருக்குது தார் பாலைவனம். எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் ராஜஸ்தானில் 3/2 பங்கு என்ன தான் இருக்குது அப்படின்னா தார் பாலைவனம் தான் இருக்குது. இங்கே மழைப்பொழிவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 150 மில்லிமீட்டருக்கும் கம்மியாக இருக்குது. இது போக எத்தனாவது பெரிய பாலைவனம் வேர்ல்டுலன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தார் பாலைவனம் 7வது பெரிய பாலைவனம்னு சொல்லி சொல்லுவாங்க. உபநயன மண்டலங்களில் எத்தனாவது பெரிய பாலைவனம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 9வது பெரிய பாலைவனம். ஓகேவா, இதுதான் பாலைவனத்தை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இது. இன்னொன்று பாலைவனத்தை வந்து 2ஆக பிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா மருஸ்தலி, இன்னொன்று அரை வறண்ட பாலைவனம் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. ஓகேவா, அந்த பேரண்ட் டிவி என்ன அப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, தீவுகள் இருக்கு இல்லையா, அதில் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஐலாண்ட் தான் என்ன அப்படின்னா அந்த பேரண்ட் தீவு. இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிக்கூடா நம்ம இந்தியாவிலேயே செயல்படக்கூடிய எரிமலை அப்படிங்கிறது இந்த பேரண்ட் தீவில் தான் இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த பேரண்ட் தீவை என்ன ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னா இந்தியாவில் செயல்படும் ஒரு எரிமலை எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் பேரண்ட் தீவில் இருக்குது. இந்த பேரண்ட் தீவு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது. ஓகேவா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. அடுத்து பாருங்கள், பச்மாரி உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம். இதில் உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த உயிர்கோள காப்பகத்துலேருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் டோட்டலாக எத்தனை உயிர்கோள காப்பகம், அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவோம். சரியா, இது எத்தனை இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் இது அடுத்த கொஸ்டின்லையும் இருக்குது. ஓகேவா, டோட்டலாக 18 இருக்குது. ஓகேவா, இல்லை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது 11 தான். ஓகேவா, அப்போ உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்லி கேட்டால்
18 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டால் அது 11. இப்போ இதில் என்ன கேட்காங்க, பச்மாரி அப்படிங்கிற உயிர்கோள பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பச்மாரி ஒன்று, இன்னொன்று பன்னா, 2 சொல்லி இதையும் தான். ஓகேவா, பன்னா, இந்த பச்மாரி பன்னா இந்த ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சரியா, அதே மாதிரி ஆந்திராவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் உயிர்கோள காப்பகம்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா சேஷாலம். சரியா, சேஷாலம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு உயிர்கோள காப்பகம். சரியா, அடுத்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டால் குளிர்பாலைவனம். ஹிமாச்சலில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா குளிர்பாலைவனம். இது வந்து நம்ம ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். ஓகேவா, அடுத்தது நான் ஓகேவா, சரி ஓகே. நம்ம மத்திய பிரதேசம் அப்படிங்கும்போது பன்னா, பச்மாரி, பன்னா அந்த ரெண்டுமே மத்திய பிரதேசம் சொல்லுவோம். ஆந்திராவில் வந்து சேஷாலம் சொல்லுவோம். ஹிமாச்சல் பிரதேசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா குளிர்பாலைவனம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர். மத்திய பிரதேசம் எப்படி இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர் எப்படி இருக்குமா, இந்த ரெண்டோட பார்டர்லையும் ஒரு உயிர்கோள காப்பகம் இருக்கும். அதான் என்ன அப்படின்னா அச்சனக்மர் அமர்கண்டாக் அப்படிமா, அச்சனக்மர் அமர்கண்டாக். சரியா, இது எதில் அப்படின்னா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த ரெண்டோட பார்டர்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயோஸ்பியர் ரிசர்வ். சரியா, அப்போ டோட்டலாக உயிர்கோள காப்பகங்கள் எத்தனை சொல்லி கேட்டால் 18. இதில் நம்ம யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது எத்தனை சொல்லி கேட்டால் 11. இதில் பச்மாரி எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. இதில் பாருங்கள் 13வது கொஸ்டின் பாருங்கள். இமயமலையின் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் வந்து அல்பைன் காடுகள்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த அல்பைன் காடுகள் பாருங்கள், இது வந்து இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. இந்த மாங்க்ரோவ் காடுகளும் ஓத காடுகளும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா, இல்லை ஆப்ஷன் வந்து 2ஆக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாங்க்ரோவ் காடுகளை வந்து நம்ம வேறு என்னெல்லாம் நேம் சொல்லுவோம் அப்படின்னா சதுப்பு நில காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, சதுப்பு நில காடுகள், சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்க. அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அலையாத்தி காடுகள், டெல்டா காடுகள், ஓதலை காடுகள், இது எல்லாம் வந்து மாங்க்ரோவ் காடுகளுக்கு தான் வரும். ஓகேவா, அடுத்தது இலையுதிர் காடுகள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இதில் தெரிய வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய காடுகள் எந்த காடுகள்னு சொல்லி கேட்டால் இலையுதிர் காடுகள். இந்தியாவில் அதிகமாக காணப்படும் காடுகள். இதுக்கு இன்னொரு பேர் இந்தியாவில் அதிகம். சரியா, இந்தியாவில் அதிகமாக காணப்படக்கூடிய காடுகளை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இலையுதிர் காடுகளை சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பருவக்காட்சி காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இலையுதிர் காடுகளுக்கு இன்னொரு பேர் பருவ காட்சி காடுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி ஓகே. அப்போ ஓத காடுகள், மாங்க்ரோவ் காடுகள் அது எல்லாம் ஒன்று தான். ஓகேவா, ஆனால் 2400 மீட்டர் ஹைட்டுக்கு மேலே வளரக்கூடிய காடுகள் எதுன்னு சொல்லி கேட்டால் அல்பைன் காடுகள். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், இந்த ரெயின்ஃபால் ரிசர்வ்டு பை மவுசின்ராம் இஸ் மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ராமில் எவ்வளோ மழைப்பொழிவு இருக்குதுன்னு சொல்லி கேட்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, 1141 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான். மேகாலயா தான் இருக்கிறதுலே என்ன அப்படின்னா மழைப்பொழிவு அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குன்றுகள். சரியா, என்ன குன்றுகள் சொல்லுவாங்க, காரோ, காசி, ஜெயந்தியா அப்படின்னு அந்த பழங்குடியினர்களோட பேர்லேயே அழைப்பாங்க இல்லையா, அந்த குன்றுகளில் வந்து இங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மோதி மேலே எழும்பி அங்கே மழைப்பொழிவுங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுசின்ராமில் மழைப்பொழிவு எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் 1141 சென்டிமீட்டர் அப்படிங்குது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 15வது கொஸ்டின் பாருங்கள். பொருந்தாதது எது? சரியா, அதாவது எது வந்து மிஸ்மேட்ச்னு சொல்லி கேட்காங்க. அதாவது பாருங்கள், இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 30%. இது கரெக்டு தான். ஓகேவா, அடுத்தது தமிழகத்தின் ஜவுளி பள்ளத்தாக்கு என்பது, ஜவுளி பள்ளத்தாக்குன்னு எது சொல்லுவாங்கன்னா கரூர், திருப்பூர், கோவை இதெல்லாம் உள்ளடங்கினது தான் அது. ஓகேவா, ஆண்டு பட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 1100 மெட்ரிக் டன் அப்படிங்காங்களா, இது வந்து தப்பு. ஓகேவா, இந்த 3 மட்டும் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஓகே சாரி, இந்த 3 அப்படிங்கிறது பொருந்தாது. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து பட்டு உற்பத்தி இது தமிழ்நாடு கிடையாது, இது வந்து கர்நாடகா. சரியா, கர்நாடகாவில் தான் பட்டு உற்பத்தி அதிகம். நம்ம இந்தியாவிலேயே பட்டு உற்பத்தி வந்து எந்த மாநிலத்தில் அதிகம்னு சொல்லி கேட்டால்
கர்நாடகாவில் தான். ஓகேவா, இங்கே தான் வந்து பட்டு உற்பத்திங்கிறது அதிகம். காஃபியாக இருக்கட்டும், இது பட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுமே எங்கே தான் அதிகம் அப்படின்னா நம்ம கர்நாடகாவில். ஓகேவா, இன்னொன்று ஜவுளி கொள்கை அப்படிங்கிற தேசிய ஜவுளி கொள்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2000. சரியா, தேசிய ஜவுளி கொள்கை ரிலீஸ் பண்ண ஆண்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சேர்த்து 2000 வருஷம். சரியா, தேசிய ஜவுளி கொள்கை அதாவது அந்த பாலிசி அப்படிங்கிறது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டால் 2000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவுளி எடுக்க போனால் எப்படியும் குறைஞ்சது 2000 கூட இல்லாமல் போக முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, தேசிய ஜவுளி கொள்கை அப்படிங்கிறது 2000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கர்நாடகா. ஓகேவா, நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பட்டு உற்பத்தியில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும், அதாவது வேர்ல்டுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் அப்படின்னா 16%. சரியா, அதே மாதிரி கர்நாடகாங்கிறது நம்ம இந்தியாவிலேயே 1/3 உற்பத்தி எங்கே தான் பட்டு உற்பத்தி நடக்கு அப்படின்னா கர்நாடகாவில் தான் நடக்கு. ஓகேவா, அப்போ காஃபினாலும் சரி பட்டுனாலும் சரி எங்கே அதிகமாக அப்படின்னா கர்நாடகாவில். மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது பெங்களூரில் இருக்குது. ஏன்னா கர்நாடகா தானே அதிகமான ப்ரொடக்ஷன். அப்போது கர்நாடகாவோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பெங்களூரில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 30%. கரெக்டு. ஜவுளி பள்ளத்தாக்கு, கரூர், திருப்பூர், கோவை. ஓகே. 3வது கர்நாடகா தான் பட்டு உற்பத்தியில் 1100 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது. அதனால் இந்த 3வது ஸ்டேட்மெண்ட்ங்கிறது தமிழ்நாடு கிடையாது, கர்நாடகா வரும். ஓகேவா, அதுமாதிரி மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் பெங்களூரில் இருக்குது. தேசிய ஜவுளி கொள்கை எப்போ அந்த பாலிசி வந்து வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் 2000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இதோட சேர்த்து இன்னொன்று சொல்கிறேன், தேசிய ஜனல் கொள்கை. தேசிய ஜனல் கொள்கை இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 2005 ₹5 ஜனல் கிடைக்கும் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜவுளி கொள்கை நான் 2000, தேசிய ஜனல் கொள்கை அப்படின்னா 2005. அடுத்தது அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா, என்ன லாங்குவேஜ்லேருந்து அதை வந்து வாங்கினாங்க அப்படின்ட்டு. ஓகேவா, இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லத்தீன் மொழி அப்படிங்கிறதுலேருந்து பெறப்படுது. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா லத்தீனாக தான் இருக்கும். ஏதாவது 1 or 2 தான் என்ன பண்ணோம் அப்படின்னா கிரேக்கம் அப்படிங்கிறது இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா லத்தீன் வந்து சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் லத்தீன் இருக்கும். ஏதாவது 1 or 2 அப்படி தான் கொஞ்சம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாகிரபிலே சில டேர்ம்ஸ் வந்து இது நம்ம கிரேக்கத்துக்கு வந்து வரும். ஓகேவா, சரி ஓகே. அடுத்தது பேரிடர் அவசரகால எண் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1077 அப்படிங்கிறது தான் பேரிடர் அவசரகால எண்ணாக நம்ம சொல்லுவோம். இது கூட வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா 181 பெண்களுக்கான உதவி மையம் என்ன சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 181. அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து எவ்வளோ சொல்லுவாங்க, 1441/7 அப்படிங்கிறது மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1098 அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லுவோம். ஓகேவா, முதல்ல இன்ட்ரோ பண்ண ஒரு அவசரகால எண் அப்படின்னா இந்த 1098 தான் நம்ம சொல்லுவோம். சரியா, ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க குழந்தைகளுக்கான இது. ஓகேவா, 1098. 181 அப்படிங்கிறது பெண்களுக்கு. ஓகேவா, அடுத்தது 1441/7 அப்படிங்கிறது மனநலம் சார்ந்தது மாணவர்களுக்கு சொல்லுவாங்க. அந்த டோல் ஃப்ரீ நம்பர். ஓகேவா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாணவர்களுக்கு 1441/7. ஓகேவா, அடுத்தது பாருங்கள் 18வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டில் கூட்டுறவு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு காமனா. ஓகேவா, சும்மா 16 and 18 லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 19வது கொஸ்டின் பாருங்கள். தவறானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்களா. இது வேறு ஒன்றும் இல்லை, இது இப்போ உள்ள எடிஷனில் இருக்காது, 2024 எடிஷனில் இருக்காது, 2019 எடிஷனில் தான் இந்த இது கொடுத்துருப்பாங்க. சரியா, எங்கெங்கே முக்கியமான ஏர்போர்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது 2019 எடிஷனில் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சர்வதேச விமான நிலையங்கிறது கொல்கத்தாவில் இருக்குது. ஆக்சுவலாக அவர் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது தான் கிராஷ் ஆகி இறந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கொல்கத்தா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவாஜி சத்ரபதி சிவாஜி அப்படிங்கும்போது மும்பை. சத்ரபதி சிவாஜி அப்படிங்கும்போது மும்பை. ஏன்னா அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது ஒரு நேரம் எக்ஸாமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் மேட்ச்சில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதனால் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்னு சொல்லி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அலகாபாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது தப்பு. ஓகேவா. இப்போ சர்தார் வல்லபாய் படேலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இரும்பு மனிதர்னு சொல்லுவோம்ல, அவருக்கு எங்கே வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, குஜராத்தில் தானே வச்சுருக்காங்க. அப்போ குஜராத்னு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா. ஸோ சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் குஜராத்தில் இருக்குது. ராஜீவ்காந்தி வந்து ராஜீவ் வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைதராபாத். ஓகேவா, இது கரெக்டு தான். ஓகேவா, ராஜீவ்காந்தி ஹைதராபாத். இது போக வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு சென்னை தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே. சென்னையோட உள்நாட்டு விமான நிலையத்துக்கு யாரோட பேர் இருக்குது, காமராஜரோட பேர் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு யாரோட பேர் சொல்லுவாங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவோட நேம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. இது டெல்லி விமான நிலையம் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையாரோட பேரை சொல்லுவாங்க. இந்திரா காந்தி விமான நிலையம். இந்திரா காந்தி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டால் டெல்லி. ஓகேவா. இப்போ இந்திரா காந்தி விமான நிலையம் எங்கன்னு சொல்லி கேட்டால் டெல்லி, ராஜீவ்காந்தி எங்கன்னு சொல்லி கேட்டால் ஹைதராபாத்து, சத்ரபதி சிவாஜி மும்பை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கொல்கத்தா. இது போக இன்னும் 2 சொல்கிறேன்னா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நாக்பூரில் இது ஒரு எக்ஸாமில் கேட்டது, பிஆர் அம்பேத்கரோட ஏர்போர்ட் இருக்குது. அப்போது நாக்பூரில் யாரோட ஏர்போர்ட் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் அம்பேத்கரோடது இருக்குது. இது போக லக்னோவில் சரண் சிங் அவரோட ஏர்போர்ட் இருக்குது, அவரோட நேமில் சரண் சிங் அவரோட நேமில் ஏர்போர்ட் இருக்குது. ஓகேவா. லக்னோவில் சரண் சிங் அவங்களோட நேமில் ஏர்போர்ட் இருக்குது. குஜராத் வந்து இங்கே சர்தார் வல்லபாய் படேல், நாக்பூர் வந்து அம்பேத்கர். ஓகேவா, அம்பேத்கரோட நேமில் ஏர்போர்ட் இருக்குது. ஓகேவா. அடுத்து விடி சவார்கரோடது வந்து அங்கே நம்ம போர்ட் பிளேயரில் இருக்குது. ஓகேவா, விடி சவார்கரோட நேமில். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா. கோர்க்கா நிலநடுக்கம் நடைபெற்ற ஆண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எப்போ அப்படின்னா 2015 நடந்தது. ஓகேவா, இது லைட்டாக பார்த்துக்கோங்க. 2015 இந்த கோர்க்கா எர்த்குவேக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்தது தவறான இணையை காண்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது 21 என்ன அப்படின்னா அதோட அனதர் ஒரு நேமு கொடுத்துருக்காங்கண்ணே. மலை காடுகள்னு சொல்லுவோம் இல்லையா, காடுகளும் கிட்டத்தட்ட 8 வகையாக சொல்லியிருப்பாங்க. ஓல்டு புக்லேயுமே 8 வகையாக இருக்கும். சரியா. இப்போ இந்த மலை காடுகள் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கிழக்கு இமயமலை காடுகள், மேற்கு இமயமலை காடுகள் அப்படின்னு 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. மலைக்காடுகளை கிழக்கு இமயமலை காடுகள், இன்னொன்று மேற்கு இமயமலை காடுகள் அப்படின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா. அப்போ மலைக்காடுகளுக்கு இன்னொரு பேர் முட்புதர் காடுகள் கிடையாது. ஓகேவா, நான் இப்படி எழுதுகிறேன். முட்புதர் காடுகளை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்புதர் காடுகள்னு எந்த காடுகளை சொல்லுவாங்க அப்படின்னா பாலைவனம் மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த காடுகளுக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முட்புதர் காடுகள் அப்படிமா. என்ன, பாலைவனம் அரை பாலைவனம் தாவரம், இந்த காடுகளுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா முட்புதர் காடுகள் அப்படிங்கிற நேம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ மலைக்காடுகளை 2ஆக பிரிச்சிருப்பாங்க, கிழக்கு இமயமலை காடுகள், மேற்கு இமயமலை காடுகள். கிழக்கு இமயமலை காடுகள் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்லையே அங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். மேற்கு இமயமலை காடுகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்டு, ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடியது மேற்கு இமயமலை காடுகள். அதாவது இப்படி நம்மளுக்கு இமயமலை இப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து மேற்கு இமயமலை காடுகள் இருக்கக்கூடிய இடம், மேற்கு இமயமலை காடுகள். இப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிழக்கு இமயமலை காடுகள் இருக்கக்கூடிய இடம். சரியா. சரி, ஓகே. அடுத்தது அதனால் இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தப்புன்னு சொல்லுவோம். அப்போ முட்புதர் காடுகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலைவனம் இல்லாமல் எல்லாம் அரை பாலைவனம் தாவரங்களுக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முட்புதர் காடுகள்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், கடற்கரையோட காடுகள் கடற்கரை காடுகள் அப்படி பார்த்தோம்ல. ஓத காடுகளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாங்க்ரோவ் காடுகள்னு சொல்லுவாங்க. அடுத்தது சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. சதுப்பு காடுகள், அலையாத்தி காடுகள், டெல்டா காடுகள், மாங்க்ரோவ் காடுகள். ஓகேவா. மிகப்பெரிய சதுப்பு நில இடமா நம்ம எதை சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் சுந்தர்பன் சொல்லுவாங்கண்ணே. சுந்தரவன காடுகள் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகள் மிக பெருசு அப்படின்னு. 2ஆவது எதை சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம கடலூரில் இருக்கக்கூடிய பிச்சாவரத்தை சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 1100 ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடியது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடுகளின் எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்காங்களா. இதில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா யூக்கலிப்டஸ் அதிகமாக சாகுபடி பண்ணுறது, இன்னொன்று தொடர்ச்சியாக வேட்டையாடுது. இது 2 தான் இதோட முக்கியமான ரீசனாக இருக்கும். காலநிலை மாற்றங்கள்லாம் இருக்காது. ஓகேவா. அப்போ இந்த வரையாடுகள்ங்கிறது தான் நம்மளோட மாநில விலங்காக நம்ம சொல்லுவோம் அப்படிதானே. இப்போ இந்த வரையாடு தினம்
அப்படிங்கிறது என்னைக்கு அனுசரிக்கப்படுது அப்படின்னா அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 7. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வரையாடு தினம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த வரையாடை பற்றி ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி அது எவ்வளோ கவுண்ட் இருக்குங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவரோட பர்த் டேட்டை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் 7 அப்படிங்கிறத வரையாடு தினமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம இந்த இப்போ நடக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ண ஒரு டேட்டு தான் இது. ஓகேவா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்டோபர் 7 அப்படிங்கிறது வரையாடு தினம். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? 23 பாருங்களேன். இதில் என்ன கேட்காங்க அப்படின்னா தவறான இணை. ஓகேவா? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இது நல்லா ரொம்ப ஞாபகத்தில் வைக்க வேண்டியது, நான் அடிக்கடி கேட்கக்கூடியது. வனவிலங்குன்னு கேட்டால் 1972, வனம்னு சொல்லி கேட்டால் 1980. இது அடிக்கடி கேட்கக்கூடியது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1980. இதே மாதிரி தேசிய வனவிலங்கு வாரியத்தோட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். வனவிலங்கு வாரியத்தோட தலைவர்னாலும் பிரதமர் தான் வருவார். இது நீங்கள் ரீசன்ட் நியூஸில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக இப்போது ஒரு 2 இயர்ஸ் பேக்குன்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நம்ம பிரதமர் தான் என்ன பண்ணியிருப்பார், நைஜீரியாவிலேருந்து நிறைய சிறுத்தை குட்டிகள், அதாவது சிறுத்தையோட இதை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு 7 சிறுத்தை புலிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாங்கி குணோ தேசிய பூங்காவில் கொண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா விட்டுருப்பாங்க. இப்போ அதை விட்டது, அதுக்கு நேம் வச்சது எல்லாமே யார் தான் அப்படின்னா நம்ம பிரதமர் தான் வந்து நேம் விட்டுருப்பாங்க. ஓகேவா? இப்போ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய வனவிலங்கு வாரியத்தோட தலைவர் யாருன்னு சொல்லி கேட்டால் பிரதமர். அடுத்தது தேசிய வனவிலங்கு செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டால் 2002லேருந்து 2016 வரையும். ஓகேவா? இந்திய வனவிலங்கு வாரியம் 1992 கிடையாது, 1952. இதுதான் தேசிய வனவிலங்கு வாரியம் ஆரம்பிக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ரயில்வே மண்டலங்கள் பாருங்கள். ரயில்வே மண்டலங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த டயக்ராம் போட்டு அதை வந்து என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த டயக்ராம் அப்படிங்கிறது. வேறு என்னென்னா இப்படி பிரிச்சுக்கோங்க. இப்படி பிரிச்சுட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. சரியா? மேற்கு ரயில்வே மண்டலமாக எதை சொல்லுவோம்? மும்பை. ஓகேவா? கிழக்கு ரயில்வே மண்டலமாக கொல்கத்தா. தெற்கு ரயில்வே மண்டலம் நம்ம தான் இருக்கோம், சென்னை. வடக்கு ரயில்வே மண்டலம் புதுடெல்லி. ஓகேவா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய ரயில்வே மண்டலம் என்ன சொல்லுவாங்க? மும்பைன்னு சொல்லுவாங்க. இது மும்பையில் சர்ச்சு கேட்டு சொல்லுவாங்க. இது மும்பையில் சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து இது வடமேற்கு அப்படிங்கும்போது எதை சொல்லுவோம்? வடமேற்கு அப்படிங்கும்போது ஜெய்ப்பூர். ஏன்னா அந்த சைடு தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு ராஜஸ்தான் இருக்குது. அதனால் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி வந்து கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலாக ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்போம். சரியா? மொத்த ரயில்வே மண்டலங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் அதை மட்டும் நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சொன்னால் ரொம்ப பெருசாக வரும். ஓகேவா? டோட்டலாக ரயில்வே மண்டலங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க. இப்போ 18வது ரயில்வே மண்டலமாக எதை ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சவுத் கோஸ்ட். சரியா? அதாவது எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஹைதராபாத் அப்படிங்கிறது தான், சாரி வைசாக், விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18வது ரயில்வே மண்டலமாக ஆட் பண்ணியிருக்காங்கண்ணே. 18 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வைசாக் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரியா? ஆனால் ஸ்கூல் புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க. 18வது இதையும் என்ன பண்ணிக்கோங்க சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. 18வது ரயில்வே மண்டலம் வைசாக்கில் உள்ளது. ஓகேவா? சரி, இதில் பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், வடக்கு ரயில்வே என்னது? புதுடெல்லி. மேற்கு ரயில்வேன்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்குன்னு சொல்லி பார்த்தா என்ன அப்படின்னா மும்பை. மேவரிசன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வட மத்திய ரயில்வே, வடக்கில் மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரும் நம்மளுக்கு? அலகாபாத். ஓகேவா? அடுத்தது கிழக்கு ரயில்வே அப்படின்னா கேவரிசன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கொல்கத்தா. கிழக்கு ரயில்வேவும் கொல்கத்தா தான் வரும், தென்கிழக்கு ரயில்வேவும் கொல்கத்தா தான் வரும். சரியா? இது ரெண்டுக்குமே கொல்கத்தா தான் வரும். கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா, தென்கிழக்கு ரயில்வேனாலும் கொல்கத்தா. அடுத்தது தென்மேற்கு ரயில்வே அப்படின்னு சொல்லலாம் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஊப்ளி அப்படிங்கிற இடத்த சொல்லுவோம். ஓகேவா? முக்கியமாக ரயில்வே மண்டலங்கள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த ரயில்வே மண்டலங்கள்லாம் 17, ஸ்கூல் புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒன்று ஆட் பண்ணியாச்சு. 18 ரயில்வே மண்டலம். 18வது ரயில்வே மண்டலமாக எதுன்னு சொல்லி கேட்டால் வைசாக். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், 25th பாருங்கள். கீழ்கண்ட கூச்சுகளை கவனின்னு கொடுத்துருக்காங்களா? இது டிரான்ஸ்போர்ட் ஏரியாவில் இருந்தால் இது எந்த கொஸ்டின் எல்லாம் வந்துருக்கு. சரியா? இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவை முதலில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. கரெக்டு தான். சரியா? எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொல்கத்தாவில் 1984 அந்த வருஷம் தான் கொல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா?
இதே மாதிரி நம்ம சென்னை கேட்பாங்க. சென்னை வந்து மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்ட எத்தனாவது நகரம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? சென்னைன்னு கேட்டாங்க அப்படின்னா சென்னைங்கிறது 6th, 6வதா மெட்ரோ ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்ட 6வது நகரம். எந்த வருஷம்னு கேட்டாங்க அப்படின்னா 2015, 2015 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ மெட்ரோ ரயில் போக்குவரத்து எங்கே ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எங்கேன்னு சொல்லி கேட்டால் கொல்கத்தா. டெல்லின்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா? கொல்கத்தாவில் வருஷம்னு சொல்லி கேட்டால் 1984 ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது, மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லைன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வச்சுக்கோங்கண்ணே. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, பழைய ஓல்டு புக்கில். ஆனால் இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அப்படியே எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஏன்னா மேகாலயாவில் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ரயில்வே போக்குவரத்து வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. இப்போ உள்ள புக்கில் அந்த பாக்ஸே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சா அது கிடையாது. இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா ஸ்டேட்லேயுமே ரயில் போக்குவரத்து இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றனை கொங்கன் ரயில்வே 1900 ரயில்வேலேயே முக்கியமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா 1998 கொங்கன் ரயில்வே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கொங்கன் ரயில்வேயோடது நவி மும்பையில் இருக்குது. ஓகேவா? அப்போ கொங்கன் ரயில்வே எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் நவி மும்பை. வருஷம் வந்து 1998. ஓகேவா? மறந்துடக்கூடாது. அப்போ இதுக்கு ஆன்சர் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 வந்து எடுக்காதீங்க. ஓகேவா? 2. ஓகே, இன்னும் ஒரு 4th ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு உலகளவில் 2வது பெரியதாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? வேர்ல்டுலேயே நம்ம வந்து நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், சாலைகளாக இருக்கட்டும், ட்ரெயின்லேயும் சரி செகண்ட் வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து சீனாவை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு உலகளவில் 2வது பெரியதாகும் அப்படிங்கிறது கரெக்ட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ மெட்ரோ ரயில் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னு சொல்லி கேட்டால் கொல்கத்தாவில் 1984. சென்னையில் எத்தனாவது இதாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 6வது தடவையாக, அதாவது 6வது நகரமாக சென்னையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 2015. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 26. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூச்சுகளை கவனி. ஓகேவா? உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சரியா 2022ஆம் ஆண்டை சர்வதேச தினப்பயிர்கள் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்துள்ளதா? அது வந்து 2028 இல்லை, சர்வதேச தினப்பயிர்கள் ஆண்டா 2028 கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 2018ஆம் ஆண்டை தினப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது இந்தியா. இது கரெக்டு. 2018 வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தேசிய திணைப்பயிர் ஆண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட முயற்சியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். அந்த 2018 அந்த இதில் இருந்து எந்த ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் நடந்தாலுமே எந்த வந்து அதாவது ஏதாவது ஒரு பிரேக்கில் வந்து டிஃபன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிஃபன் வந்து எந்த தான் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா திணைப்பயிர் தான் ஏதாவது அதாவது கம்பு, சோளம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் செஞ்ச ஒரு சிற்றுண்டியை தான் என்ன பண்ணணும், உணவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் பேப்பர் ரீட் பண்ணிங்கன்னா அதில் தெரியும். இப்போ 2018 தான் நம்ம இந்தியா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திணைப்பயிர்கள் ஆண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 27 பாருங்கள். தவறான இணையை காண்கன்னு கேட்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, கப்பல் கட்டும் தளம் இதில் வந்து ஷிப்யார்டுன்னு சொல்லுவாங்க. இதில் மொத்தம் 4 கப்பல் கட்டும் தளம் இருக்குது. நம்ம இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா கப்பல் கட்டுறதுல வந்து நம்ம ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாலிசி அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரியா? கிட்டத்தட்ட எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னா நம்ம வேர்ல்டில் 16வது இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கப்பல் கட்டும் தளத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் நம்ம ஒரு ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி வரலாம் அப்படிங்கிறது கூட அந்த பெரிய கான்ஃபரன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ மசாகான் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. கரெக்டு தான். மே வரிசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கார்டன் ரீச் அப்படிங்கிறது வரிசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கத்தாவில் இருக்குது. கரெக்டு தான். இந்துஸ்தான் அப்படிங்கிறது வைசாகில் இருக்குது. இதுவும் கரெக்டு தான். இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா 4 கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ தப்புங்கிறது இங்கே எதுவுமே இல்லை. 4வது என்ன அப்படின்னா கொச்சின் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் கொச்சினில் தான் இருக்குது. ஓகேவா? கொச்சின் கப்பல் கட்டும் தளம் கொச்சினில் இருக்குது. கப்பல் கட்டும் தளத்தில் உலக அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி கேட்டால் 16th பிளேஸில் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள்,
சர்வதேச விமான நிலையங்கள் அப்போ பார்த்தது தான். என்ன பாருங்களேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், நான் அப்படியே என்ன சொன்னேன், அவரை வந்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்கத்தா சரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்தார் வல்லபாய் படேல்னு சொல்கிறோமா, இவரோடது எங்கே இருக்குது அப்படின்னா, சர்தார் வல்லபாய் படேல் அப்படிங்கிறது குஜராத், அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத். ஓகேவா, குஜராத்தில் அகமதாபாத்தில் இருக்குது. சரியா. அடுத்தது ராஜீவ் காந்தி அப்படிங்கும்போது எங்கே அப்படின்னா ஹைதராபாத். ராஜீவ் காந்தி ரைட்டாக இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரா காந்தி அப்படிங்கும்போது அப்புறம் சொன்னது தான் புதுடெல்லி. அப்போ ஏ அப்படிங்கிறது தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா. அடுத்தது பார்த்துடலாமா. 29 பாருங்கள், தங்க நாத்திர சாலை. இந்த தங்க நாத்திர சாலைன்னு ஞாபகத்துக்கு வந்துடணும். முக்கியமாக 4 நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு ரோடை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்க நாத்திர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இங்கே டெல்லி இங்கே இருக்கா, டெல்லியிலேருந்து அப்படியே கொல்கத்தா, அடுத்தது அப்படியே சென்னை, என்ன சென்னை, அப்படியே சென்னையிலேருந்து மும்பை. ஓகேவா. இந்த மாதிரி 4 சிட்டியும் இணைக்கக்கூடிய இந்த ரோடை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தங்க நாத்திர சாலைன்னு சொல்லுவோம். சரியா. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீளம் 5846 கிலோமீட்டர் கரெக்டு தான். இணைக்கும் நகரங்கள் புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, இதுவும் கரெக்டு தான். இது போக என்ன அப்படின்னா இந்த தங்க நாத்திர சாலையோட ஸ்கீம் வந்து இந்த தங்க நாத்திர சாலை திட்டம் வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1998 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரோட பீரியடில் அப்படின்னா நம்ம வாஜ்பாய் இருப்பார் இல்லையா, அவரோட பீரியடில் ஸ்டார்ட் பண்ண ஒரு திட்டம் தான் இந்த தங்க நாத்திர சாலை திட்டம். சரியா. சரி, அடுத்து பார்க்கலாமா. இது வந்து அந்த செயற்கைக்கோள் இதுக்கானது. ஓகேவா. இது வந்து நம்ம ஹையர் செகண்டரி புக்கில் இருக்கும். ஓகேவா. யுஎஸ்ஏ அப்படிங்கும்போது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா க்ளோனாஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா. அடுத்து சீனா அப்படிங்கும்போது நீங்கள் அதை வந்து இதிலே எடுத்துக்கலாம், பேர்லேயே BIDOU அப்படிங்கிறது. ஜப்பான் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா QZSS அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவோடது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது IRNSC அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியாவோடது. சரியா. இது நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும்னா அப்படியே பைகாட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா. அடுத்தது 31 பாருங்களேன், கீழ்கண்டவற்றில் சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள். வேறு ஒன்றும் இல்லை, மித வெப்பமண்டல மலை காடுகள். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சோலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே. இது வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம பூமத்திய ரேகையில் இந்த ஏரியாஸில் இருக்கக்கூடிய காடுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்னு சொல்லுவோம். அந்த இதுலேயே இருக்குது, பேர்லேயே இருக்குது. என்ன அர்த்தம், பசுமை மாறா காடுகள். அப்போ என்ன பண்ணாதாங்க, பசுமை மாறவே மாறாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகமாக வெயிலும் இருக்கும், அதிகமாக மழை பெய்யவும் செய்யும். அதனால் அதோட பசுமைங்கிறது மாறாது. இது எங்கே நடக்கும், பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல. அதனால் இந்த காடுகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் அப்படிம்பாங்க. இந்த காடுகளை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெப்பநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ சொல்லுவாங்கன்னா 22 டிகிரி செல்சியஸ்வாங்க. இந்த காடுகளை நீங்கள் அதை படித்தாலே போதும், 22 டிகிரி செல்சியஸ் இருக்கும் காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளோட வெப்பநிலை அப்படிங்கிறது. மழைப்பொழிவுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். சரியா, அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் நான் அப்படியே சொன்னேன். இந்த இந்தியாவிலே அதிகமாக காணப்படக்கூடிய காடுகள்னால் எதை சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகளை தான் இந்தியாவிலே அதிகமாக காணப்படக்கூடிய காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அடுத்து வெப்பமண்டல முட்புதர் காடுகள்லாம் அப்படி சொன்னால் பாலைவனம் மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள், அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சரி, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், பொருந்தாதது. ஓகேவா. எது வந்து மிஸ்மேட்ச்னு சொல்லி கேட்காங்க. ஓகேவா. வேறு ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடிய நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியது ப்ளஸ் கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிறதும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த 2 மலைகளும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆனைமலை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆனைமலையில் என்ன சிகரம் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் தொட்டபெட்டா கிடையாது, ஆனைமுடி. நம்ம தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம்னு இதை தான் சொல்லுவோம். தென்னிந்தியாவின் கேரளாவில் வரும். ஆனால் இது சரியா, தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். அப்போ நம்ம தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் சொல்லி கேட்டால் அதை வந்து தொட்டபெட்டான்னு சொல்லணும். தமிழ்நாட்டின் உயரமான சிகரம். சரியா. அப்போ தென்னிந்தியான்னு சொல்லி கேட்டால்
ஆனைமுடியை சொல்லணும். ஆனைமலையில் இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டா ஆனைமுடி தான் இருக்குது. தொட்டபெட்டா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம நீலகிரியில் சொல்லுவோம் இல்லையா, நீலகிரியில் தான் தொட்டபெட்டா இருக்குது. ஓகேவா. அடுத்தது பச்சைமலை பெரம்பலூர் கரெக்டு தான். பழனிமலையில் தான் வேம்படி சோலை இருக்குது. அது வந்து பழனிமலையில் இருக்கக்கூடிய உயரமான சிகரம் அது. அடுத்தது பொதிகை மலை அப்படிங்கிறது நம்ம தெற்கு கைலாயம் சொல்லுவோம். எங்கே கிராஸ் ஆகுது, முக்கியமாக நம்ம திருநெல்வேலி தென்காசி பகுதியில் வரக்கூடியது. இது தெற்கு கைலாயம் சொல்லுவாங்க. பழனிமலைன்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. சரியா, திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா பழனிமலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ ஆனைமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிகரம் சொல்லி உயரமான சிகரம் சொல்லி கேட்டால் ஆனைமுடி. இது நம்ம தென்னிந்தியாவின் உயரமான சிகரம்னு ஆனைமுடியை சொல்லணும். சரியா. இதே தமிழ்நாடுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எது சொல்லணும், தொட்டபெட்டாவை சொல்லணும். சரியா. இதே இது நம்ம இதிலே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன தெரியுமா, வெஸ்டர்ன் காட்ஸு, அதாவது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையும் ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, இது இங்கே வரை வராது. இந்த ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடம் எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது நீலகிரி. அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா. ஓகேவா. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடம் எங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீலகிரி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 33 பாருங்கண்ணே. என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியா வந்து பார்டர் வந்து யார் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறத இங்கே ஒரு மேட்சாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதாவது எல்லைகள் வந்து யார் யார் கூடலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மேற்கு. என்ன மேற்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மேற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தானே இருக்குது. அப்போ பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். பாகிஸ்தான் கூட எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 3343 கிலோமீட்டர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் கூட ஷேர் பண்ணுவோம். அடுத்து வடமேற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யார் கூட அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட. ஆப்கானிஸ்தான் கூட வேறு எத்தனை கிலோமீட்டர், வெறும் 106 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான் கூட நம்ம ஷேர் பண்ணுவோம். சரியா. அடுத்து வடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீனா கூட 3488 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவோம்ண்ணே, 488. அடுத்து கிழக்கு வங்காளதேசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4156.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வங்காளதேசம் கூட ஷேர் பண்ணுவோம். இருக்கிறதே அதிகமாக யார் கூட ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டால் பங்களாதேஷ் கூட தான். சரியா. 4156.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்கிறதே அதிகமாக பார்டர் வந்து பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணுவோம். இது போக இன்னும் 3 யார் அப்படின்னா நீ யாரெல்லாம் சொல்ல, வங்காளதேசம், சீனா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பார்த்தாச்சு. மியான்மர் கூட, அதுக்கப்புறம் நேபாளம் கூட, அதுக்கப்புறமா வங்காளதேசம் தான் இருக்கிறதுலே அதிகமாக. கம்மியான்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான், 2வது சைனா கூட, 3வது பாகிஸ்தான் கூட 3343. 4வது யார் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா நேபாளம் கூட 1788 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவோம். அடுத்தது மியான்மர் கூட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பர்மா கூட. சரியா. 1651 கிலோமீட்டர் அப்படிங்கிறது அவங்க கூட மியான்மர் கூட ஷேர் பண்ணுவோம். 1651 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா நேபாளம், மியான்மர், பூடான் கூட 699 கிலோமீட்டர் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுவோம். இவங்க 3 பேர் கூட. ஓகேவா. அப்போ இந்தியா வந்து தன்னோட எல்லை எத்தனை பேர் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டால் டோட்டலாக 7 கண்ட்ரிஸ் கூட ஷேர் பண்ணுவோம். அதிகமாக யார் கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் வங்காளதேசம் கூட. இருக்கையிலே கம்மியாக யார் கூட ஷேர் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டால் நம்ம ஆப்கானிஸ்தான் கூட வெறும் 106 கிலோமீட்டர் மட்டும் ஷேர் பண்ணுவோம். ஓகேவா. சரி. அடுத்து 34th கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் நில எல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஆமாம், இந்தியாவோட நில எல்லைன்னா இங்கே இந்த ஏரியாவை சொல்கிறாங்க. ஓகேவா. நில எல்லைனா இது ஃபுல்லாக சொல்கிறாங்க. என்ன இது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 15200 கிலோமீட்டர். இது கரெக்டு தான். அடுத்து இந்தியாவோட மொத்த கடல் நீளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது கடற்கரை நீளம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6100. ஆனால் தீவு கூட்டங்களையும் சேர்த்து மொத்த கடல் நீளம் சொல்லி கேட்குறாங்க இல்லையா, மொத்த கடல் நீளம் சொல்லி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய தீவு கூட்டங்களையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். அதனால் இது 2வது பூச்சி தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடற்கரையோட லெங்க்த்துன்னு சொல்லி பார்த்தோன்னா 6100. தீவு கூட்டங்களையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா. அடுத்து 35வது கொஸ்டின் பாருங்கள்.
கீழ்காண்பவற்றில் எந்த சிகரம் நேபாளத்தை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சிகரம் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹிமாலயாவை வந்து 3ஆக பிரிப்போம் இல்லையா, ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படின்னு. இப்போ இந்த ஹிமாத்ரி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதான் ஹிமாலயான்னு வைங்களேன், இதான் இங்கே பார்த்தீங்க அப்படி இதுலேருந்து இதுவரை ஹிமாலயான்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன சொல்லுவாங்க, பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா. ரெண்டாவது இருக்கிறது என்ன சொல்லுவோம், மத்திய இமயமலைன்னு சொல்லுவோம் இல்லையா. மூணாவது இருக்கிறது என்ன சொல்லுவோம், கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவோம். இந்த மத்திய இமயமலை இருக்கு பாருங்க, இதை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இது 1, இது 2, இது 3 அப்படின்னு 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிமாத்ரி அப்படிமா. சரியா, இந்த ஹிமாத்ரியில் தான் நம்ம சொல்கிறோம்ல, அந்த சிகரங்கள் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஹிமாத்ரியில். சரியா, வேர்ல்டில் மொத்தம் 14 உயரமான சிகரங்கள் இருக்கும். அதில் 9 சிகரங்கள் எங்கே தான் இருக்குது அப்படின்னா ஹிமாத்ரியில் தான் இருக்குது. சரி, இதெல்லாம் சொல்லுவாங்க எவரெஸ்ட்டு, அதே மாதிரி நந்தாதேவி, நம்ச பர்வத்து, நங்க பர்வத்து, தௌலகிரி, ஓகேவா. அடுத்து குர்லா மர்தாத்தா, அடுத்து வேறு என்ன, இது எல்லாத்தையுமே எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஹிமாத்ரியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ இந்த ஹிமாத்ரியில் இருக்கிறதுலையே நம்ம நேபாளத்தில் சில பீக்ஸ் இருக்கும், சில இது வந்து இந்தியாவில் இருக்கும். இதில் என்ன கேட்குறாங்க உங்கள்கிட்ட, கீழ்காண்பவற்றில் எந்த சிகரம் நேபாளத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ நேபாளம்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், எவரெஸ்ட்டு நம்ம வேர்ல்டுலேயே மிக உயரமான சிகரமாக எதை சொல்லுவோம், 8 8 4 8 எடுத்து வைக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எவரெஸ்ட்டு அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நேபாளத்தில். சரியா, இது போக தௌலகிரி இருக்குது இல்லையா, அதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா நேபாளத்தில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், குர்லா மர்தாத்தா இருக்கா, அதுவும் நேபாளத்தில் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது, நம்ச பர்வத்து இது வந்து இந்தியாவில் இருக்குது. அதே மாதிரி நந்தாதேவி இதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்குது. சரியா, உத்தராகண்டில் இருக்குல்ல. அப்போது இது எல்லாமே என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 மட்டும்தான் எங்கே இருக்கக்கூடியது அப்படின்னா நேபாளத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா. சரி, அடுத்தது பாருங்கள் 36வது பாருங்கள், பொமிடிலா கணவாய் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. பொமிடிலா கணவாய்ன்னு சொல்லி எதை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கணவாய் பார்ப்போம் இல்லையா, பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் பொமிடிலா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அப்போ ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது காரகோரம் கணவாய். சரியா, இப்போ சிக்கிமில் இருக்கிறது ஜோஷிலா. ஓகேவா, இது எல்லாமே வந்து சிப்கிலா, ஆமாம் ஜோஷிலா, நாதுலா, சிப்கிலாலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் எங்கே அப்படின்னா சிக்கிமில். ஓகேவா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம பொமிடிலா கணவாய்ங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் வரக்கூடியது. ஜம்மு காஷ்மீர் காரகோரம் கணவாய். ஓகேவா, அடுத்து பாருங்கள் 37 பாருங்கள், ஹிமாயின் இமயமலை எந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஹிமாயின் இமயமலைங்கிறது எந்த 2 நதிகளுக்கு இடையில அப்படின்னா நம்ம சட்லஜுக்கும் காளி இந்த 2 நதியும் சொல்லுவாங்க. சரியா, இது 2 நதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிமாயின் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இதில் நம்ம சட்லஜ் அப்படிங்கிறது எது, சிந்துவோட துணை நதியாக தான் சட்லஜ் சொல்லுவாங்கண்ணே. அப்படி போகுது அப்படின்னா சிந்து, ராவி, பியாசு, இல்லை சட்லஜு. சரி, இந்த போக போதில்ல. அப்போ இந்த சட்லஜுக்கும் காளி இந்த 2க்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹிமாயும் அப்படிமா, ஹிமாயின் இமயமலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ சிந்து. இந்த திஷ்டா வந்து தெரியும், திஷ்டா வந்து பிரம்மபுத்திராவோட சப்ரிவர். சரியா, திஷ்டா, பராக், சுபன்ஸ்ரீ. ஓகேவா, இது எல்லாமே எதோட, திஷ்டா, மனாசு, பராக், சுபன்ஸ்ரீ இது எல்லாமே பிரம்மபுத்திராவோட துணையார்களில் வரக்கூடியது. ஓகேவா, அப்போ இதில் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹிமாயின் இமயமலை எந்த 2 நதிகளுக்கு இடைப்பட்டதுன்னு சொல்லி கேட்டால் சட்லஜ், காளி இது 2 நதிகளுக்கு இடைப்பட்டது தான் என்னது ஹிமாயின் இமயமலையாக சொல்லுவோம். சரியா, அடுத்து பாருங்கள், விருத்தகங்கா என அழைக்கப்படும் நதி எதுன்னு சொல்லி கேட்குறாங்களா. விருத்தகங்கான்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோதாவரி இருக்கு இல்லையா, இதை தான் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விருத்தகங்கான்னு சொல்லுவாங்க. நம்ம தென்னிந்தியாவில் அதாவது தீபகற்ப ஆறுகளில். சரியா, இப்படி ஆறுகள் இருக்குன்னா இதில் மகாநதி, அடுத்தது கோதாவரி, கிருஷ்ணா. ஓகேவா, கோதாவரின்னு லெக்தாக வரும். நான் கோதாவரி, கிருஷ்ணா, காவி இந்த 4 ஆறுகளையும் நம்ம தீபகற்ப ஆறுகளால் சொல்லுவோம். அப்படி தானே. இப்போ இதில் இந்த கோதாவரி இருக்குது பாருங்கள், நம்ம தென்னிந்தியாவிலேயே தீபகற்ப ஆறுகளையே மிக நீளமான ஆறாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா கோதாவரி தான் சொல்லுவாங்க. இதோட டோட்டல்
லென்த்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா 1465 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ கோதாவரி வேறு என்னெல்லாம் பேர் சொல்லுவாங்க? கோதாவரிக்கு இன்னொரு பேர் விருத்தகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம கோதாவரி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விருத்தகங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா தக்ஷின் கங்கான்னு சொல்லிட்டு காவேரியை சொல்லியிருப்பாங்க. சரியா? விருத்தகங்கா தக்ஷின் கங்கான்னு ஒரு இடத்துல கோதாவரியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷ் எடிஷன் புக்கில் தக்ஷின் கங்கான்னு சொல்லிட்டு காவேரியை கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ஜாகிரபியில் வந்து 2019 எடிஷனுக்கும் 2024-23 எடிஷனுக்கும் நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கிடணும். ஓகேவா? ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க 24-23 எடிஷனில். அப்போது தக்ஷின் கங்கான்னு எதை சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ் எடிஷனில் இருக்கும். இது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷின் கங்காவை சொல்லுவாங்க. அப்போ விருத்தகங்கா எதுன்னு சொல்லி கேட்டால் கோதாவரி. அப்போது தீபகற்ப ஆறுகளில் மிக நீளமான ஆறு எதுன்னு சொல்லி கேட்டாலும் என்னதான் அப்படின்னா கோதாவரியை சொல்லுவாங்க. டோட்டல் லெங்த் எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா 1465 கிலோமீட்டர். இதோட கிளை ஆறுகளாக 2 ஆறுகளை சொல்லுவாங்க கோதாவரியோடது. என்னெல்லாம் அப்படின்னா கௌதமி வசிஸ்தா இந்த ரெண்டுமே கோதாவரியோட கிளை ஆறுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்துடலாமா? அடுத்தது பாருங்க 39th பாருங்க. மகாபலேஸ்வர் மலையில் தோன்றி ஹம்சலாதேவியின் வழியாக கடலில் கலக்கும் நதி எதுன்னு சொல்லி கேட்டால் கிருஷ்ணா. நம்ம பார்த்தோம் இல்லையா? தீபகற்ப ஆறுகளில் 2வது நீளமான ஆறு எதை சொல்லுவாங்க அப்படின்னா கிருஷ்ணாவை சொல்லுவாங்க. கிருஷ்ணாவோட டோட்டல் லெங்க்த்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1400 கிலோமீட்டர் வரும். என்ன எதுக்கு 1400? சரியா? எதுக்கு நம்ம கிருஷ்ணாவுக்கு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபகற்ப ஆறுகள்லேயே 2 ஆறுகள் சொல்கிறோம் இல்லையா? மிக நீளமான ஆறா கோதாவரி, இன்னொன்று என்ன அப்படின்னா கிருஷ்ணா. இந்த ரெண்டுமே எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மகாராஷ்டிராவில் தான் உற்பத்தி ஆகும். ரெண்டுமே அங்கே தான் உற்பத்தி ஆகும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீபகற்ப ஆறுகளில் 2 ஆறுகளை நீளமாக சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்டால் கோதாவரி, 2வது கிருஷ்ணா. அப்போ இது ரெண்டுமே எங்கே உற்பத்தி ஆகும்னு சொல்லி கேட்டால் மகாராஷ்டிராவில் தான் உற்பத்தி ஆகும். அதை வச்சு இதை எடுத்துடலாம் பாருங்களேன். மகாபலேஸ்வர் மலையில் தோன்றி ஹம்சலாதேவியின் வழியாக கடலில் கலக்கும் நதி எதுன்னு சொல்லி கேட்டாலே கிருஷ்ணா தான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 2வது நீளமான ஆறு தீபகற்ப ஆறுகள்னு கேட்டால் கிருஷ்ணா. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள் 40. வளிமண்டலத்தின் உயரடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காட்சிகள்னு என்ன காட்சிகள் சொல்லுவாங்க அப்படின்னா ஜெட் காட்சிகள். இந்த காட்சிகளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு போரோட தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி ஒரு காட்சி பலத்த இதில் வீசும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதியில் வீசக்கூடிய காட்சா எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஜெட் காட்சிகளை வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 41வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூச்சுகளை கவனிங்க கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஆந்திர பிரதேசம், ஹரியானா, தெலுங்கு ஆகிய மாநிலங்களின் மாநில விலங்கா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து 3க்குமே வந்து கலைமான் வந்து வராது. சரியா? அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இந்தியாவில் உயிர்கோள காப்பகங்கள் வந்து 18 கரெக்டு தான். யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 11 கரெக்டு தான். ஓகேவா? அதனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக, அது வந்து தப்பு. கலைமான் அப்படிங்கிறது 3க்குமே வராது. இதுக்கு ஆந்திரா, ஹரியானா, தெலுங்கானா அந்த 3 ஸ்டேட்டுக்குமே வராது. ஓகேவா? அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரி, ஓகே. அடுத்தது அப்போ 42 பாருங்களேன். கீழ்கண்ட கலாம்சாட் செயற்கைக்கோள் பற்றிய கூச்சுகளில் தவறானதை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன தப்பு அப்படின்னா விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் ஜூன் 22 இல்லை. ஓகேவா? ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏப்ரல் 13 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால தான் அந்த டேட் இது வந்து தப்பு. மற்றபடி இது ரெண்டுமே கரெக்டு தான். இதோட எடை, திட்டத்தின் இயக்குனர் யார், இது ரெண்டுமே கரெக்டு தான். இது மட்டும் தப்பு. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள். இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளை அவை பரவியிருக்கும் அளவை கொண்டு ஏறு வரிசையில் எழுதுக. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவை வந்து மண்ணை எத்தனை வகைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 8 வகைப்படுத்தியிருப்பாங்க. யார் 8 வகைப்படுத்தியிருப்பா அப்படின்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் 1953 மண்ணை 8 வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ ஸ்டார்ட் பண்ணதுப்பட்டதுன்னு சொல்லி கேட்டால் அது 1929 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு சின்ன கரெக்ஷன், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இதில் பார்க்கலாமா? இதில் பாருங்கள். சரளை மண்ங்கிறது 2.62%. மண்டல் மண் அப்படிங்கிறது 22.16%.
உப்பு மற்றும் காரமன்கிறது 2.16. அடுத்தது செம்மண் அப்படிங்கிறது 28%. இது போக கரிசல் மண் பார்த்தீங்க அப்படின்னா 29. ஓகேவா? இதில் உப்பு மற்றும் காரமன் 2.16 சொல்லிட்டீங்கன்னா 1.29 கடைசியாகவே இதான் வரும். சரியா? அதனால் இப்போ இதை வச்சு ஆர்டர் படுத்துங்களேன். ஆர்டர் படுத்துனீங்க அப்படின்னா ஏறு வரிசையில் இருந்தாலும் கேட்டிருக்காங்க. ஏறு வரிசையில் சின்னதுலேருந்து மேலே. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும்? உப்பு மற்றும் காரமன். இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து ரெண்டாவது எதை சொல்லுவோம் அப்படின்னா சரளை மண்ணை சொல்லலாமா? 2.62%. மூணாவது நம்மளுக்கு வண்டல் மண். ஓகேவா? அடுத்தது நாலாவதா செம்மண். ஓகேவா? அப்போ 2 1 2 1 3 4. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 44. தவறானதை காண்கன்னு சொல்லி கேட்காங்களா? இது வேறு ஒன்றும் இல்லை. அது அப்படியே இங்கிலீஷில் தான் இருக்குண்ணே. பரந்த வேளாண்மைனா ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பறந்து ஃபார்மிங் பண்ணாங்க அப்படின்னா அது பறந்து வேளாண்மைம்பாங்க. தோட்டப்பயிர் அப்படின்னா தோட்டம் போட்டு பயிர் வளர்க்குறது. ஓகேவா? ரப்பரு, முந்திரி, இந்த காய்கறி வளர்க்குறது. ஓகேவா? இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா தோட்டம் போட்டு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அது வந்து பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்பாங்க. தீவிர வேளாண்மைனா உள்ளே இறங்கி ரொம்ப வேலை பார்க்குறது. எப்படி இப்போ நம்ம என்னெல்லாம் புதுசாக கருவிகள் வருதோ இல்லை பூச்சிக்கொல்லி வருதோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரை ரொம்ப தீவிரமாக இறங்கி பார்ப்பாங்க. அதிகமான சாகுபடி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அப்போ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தப்புங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இதில் அடுத்து தவறான இணை கேட்டிருக்காங்க பாருங்கள். 45 என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரோடு கொடுத்துருக்காங்க. சரியா? தவறான இணை காணுங்க. சிந்து பள்ளத்தாக்குலேருந்து சோனார் பள்ளத்தாக்கு, அதாவது சோனார் பள்ளத்தாக்குலேருந்து சாகி சாலையும்பாங்கண்ணே. சிந்து பள்ளத்தாக்குலேருந்து சோனார் பள்ளத்தாக்கு வரையும் இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா சாகி சாலையும்பாங்க. இது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் இது யார் போட்டிருப்பா அப்படின்னா ஷெர்ஷா சூரி தான் இந்த சாலையை வந்து போட்டிருப்பார். சரியா? இந்த ஷெர்ஷா சூரி போட்ட இந்த சாலைக்கு ஆங்கிலேயர்கள் என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் பேர் வச்சுருப்பாங்க. சரியா? இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு எடிஷனில் இருக்கும். ஓல்டு எடிஷனில் இதை கொடுத்துருப்பாங்க. நான் டெல்லியிலேருந்து அமிர்தரஸ் வரையும் இருக்கக்கூடிய ரோடு வந்து NH1ம்பாங்க. சரியா? அப்போது நம்ம NHனா என்னது? நேஷனல் ஹைவேஸ்ன்னு சொல்லுவோம்ல. அப்போது டெல்லியிலேருந்து அமிர்தரஸ் வரையும் போகக்கூடிய ரோடுக்கு NH1. அடுத்து டெல்லியிலேருந்து கொல்கத்தா வரையும் போகக்கூடிய ரோடு NH3 இல்லை NH2. இது வந்து இப்போ நியூ எடிஷனில் இருக்காது, ஓல்டு எடிஷனில் இந்த ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எர்ணாகுளம்லேருந்து கொச்சின் வரையும் போகக்கூடியது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா NH47A. இது வெறும் 6 கிலோமீட்டர். இருக்கிறதுலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஹைவே தான். ஷார்ட்டஸ்ட் ஹைவேவாக எதை சொல்லுவாங்கன்னா அந்த NH47A தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிந்து பள்ளத்தாக்குலேருந்து சோனார் பள்ளத்தாக்கு வரையும் இருக்கக்கூடியதான் என்ன சாலை அப்படின்னா சாகி சாலைம்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ராயல் சாலை. இது கிராண்ட் ட்ரங்க் சாலைன்னு யார் பேர் மாதம் பண்ணியிருப்பான்னா ஆங்கிலேயர்கள் பேர் மாதம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதில் தப்புன்னு பார்த்தா டெல்லி டு கொல்கத்தா. ஏன்னா அது வந்து NH2 NH3 கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 46 பாருங்கள். தவறான கூச்சை காண்கன்னு கொடுத்துருக்காங்களா? என்ன தப்பு அப்படிங்கிறது கேட்காங்க. டான் டீ இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் நிறுவனம். கரெக்டு தான். அடுத்தது நீலகிரி மலை மற்றும் சேலம் மாவட்டங்களில் உள்ள ஏற்காடு மலைச்சரிவுகளில் காப்பி பயிரிடப்படுகிறது. அதுவும் கரெக்டு தான். அடுத்தது இதுக்கு வந்து ஒரு முக்கியமாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து மெக்காவுக்கு போன ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அங்கேருந்து காஃபியை வந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருப்பார். அதனாலே அது பேரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாபா புதான் குன்றுகள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சரியா? சரி. அடுத்து கடலூர் மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். இதில் என்ன தப்பு? இந்தியாவில் கேரளா மாநிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு தேயிலை உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கிறது. இது கேரளா மாநிலம் வராது. ஏன்னா தேயிலை அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னா அஸ்ஸாம் தான். சரியா? அஸ்ஸாமுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு. ஓகேவா? அப்போ கேரளா வராது. டீ அப்படின்னாலே அஸ்ஸாம் டீன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் அதிகமான ப்ரொடக்ஷன் யாருன்னு சொல்லி கேட்டால் அஸ்ஸாம். சரியா? காப்பியில் அதிகமான ப்ரொடக்ஷன் யாருன்னு சொல்லி கேட்டால் கர்நாடகா. ஓகேவா? அதுமாதிரி டீன்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு 2 வகையான
டீ வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அதையும் லைட்டாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அராபிகா ரோபஸ்டான்ட்டு. ஓகே, இதில் சரியான இணை என்னன்னு சொல்லி கேட்குறாங்கண்ணே. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திராட்சை சாகுபடி வந்து விட்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். பட்டுப்புழு வளர்ப்புன்னு சொல்லி சொல்கிறோமா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செரிகல்ச்சர் அப்படிமா. காய்கறி வளர்க்குறாங்க இல்லையா, இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒல்ட்ரிகல்ச்சர் அப்படிமா. பூக்கள் வளர்க்குறத ஃப்ளாரிகல்ச்சர்மா. அது மாறி மாறி இருக்குது. ஓகேவா? இது போக நான் கொஞ்சம் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த காடு வளர்ப்பு அப்படிம்பாங்க, இதுக்கு வந்து சில்விகல்ச்சர் அப்படிம்பாங்க. காடு வளர்ப்பு அப்படின்னா சில்விகல்ச்சர் அப்படிம்பாங்க. விவசாயம் அப்படிங்கும்போது ஹார்டிகல்ச்சர் அப்படிம்பாங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படிம்பாங்க. சரியா? ஓகே, காடு வளர்ப்பு விவசாயம். ஓகேவா? பூக்கள் வளர்ப்பு தெரியும், ஃப்ளாரிகல்ச்சர். காய்கறி வளர்ப்புனா ஒல்ட்ரிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்ப்பு செரிகல்ச்சர். திராட்சை சாகுபடி விட்டிகல்ச்சர். ஓகேவா? இதெல்லாம் ஒரு கோர்வையாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது 48 பாருங்களேன். சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நோக்கம் என்னன்னு கேட்காங்க. வேற ஒன்றும் இல்லை, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜெஸ் அப்படிம்பாங்கண்ணே. ஜெஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து எப்போ ஃபஸ்ட் டைம் காண்ட்லாவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. வணிக சமநிலை அதிகரித்தல் கரெக்டு தான். வேலை வாய்ப்பு இதனால் உருவாக்குறது கரெக்டு தான். வேலை முதலீடு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. இது எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? எதுக்கு? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்படுதுன்னு கேட்டால் காண்ட்லாவாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் பொருந்தாதது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் உள்ளது என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர்கோள காப்பகம்னு சொல்லி சொல்லும்போது நம்மளுக்கு 18 வரும் இந்தியாவில். அதில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11. நம்ம தமிழ்நாட்டில் உள்ளதுன்னு பார்த்தோம்னா 3. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 3மே யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது தான். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள், நீலகிரி உயிர்கோள பெட்டகம் கரெக்டு தான். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இதுவும் கரெக்டு தான். அகஸ்தியர் மலை உயிர்கோள பெட்டகம் இந்த 3மே கரெக்டு. இந்த 3மே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் சுந்தரவனம் வந்து கிடையாது. இது எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில், வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது. சரியா? நம்ம சதுப்பு நில காடுகள் சொல்கிறோம்ல, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய வெட்லேண்டாக தான் சதுப்பு நிலமாக எதை சொல்லுவாங்க அப்படின்னா சுந்தரவனம் உயிர்கோள காப்பகத்தை தான், சுந்தரவனத்தை தான் சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்தது 50வது கொஸ்டின் பாருங்கள். சரியான பூச்சை தேர்வு செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்குனால என்னது அப்படின்னா நம்மளுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த ஏரியா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ இது கரெக்டு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம்னு சொல்லி பார்த்தோம்னா கரூரை தான் சொல்லுவோம். தமிழ்நாட்டோட நெசவு தலைநகரம் வந்து கரூர். இதுவும் கரெக்டு தான். அடுத்தது நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஆக்சுவலாக அதான் தப்பு. ஓகேவா? நாட்டோட பட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகாவை சொல்லுவாங்க. என்ன கர்நாடகா எவ்வளோ கொடுக்குறாங்க? நம்ம இந்தியாவில் 3ல் 1 பங்கு பட்டு உற்பத்தி யார் தான் அப்படின்னா கர்நாடகாவை தான் நம்ம சொல்லுவோம். சரியா? அப்போ தமிழ்நாட்டோட பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம்ங்கிறது தப்பு. ஆக்சுவலாக 2nd. ஓகேவா? சரி, அடுத்து பார்க்கலாமா? ஏன்னா இதில் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய பட்டு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டால் கர்நாடகாவோட தலைநகராக இருக்கக்கூடிய பெங்களூரில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 51 பாருங்கள். இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து. சரியா? இதுலேயே ஒரு கோர்வையாக படித்து வச்சுக்கலாம். முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம்னு கேட்டால் 1925. ஓகேவா? இதை அப்படியே மாற்றி போடுங்க, 1952ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. எப்படி அப்படின்னா ரயில்வேவை இந்தியன் ரயில்வே அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போன்னு சொல்லி கேட்டால் 1952. ரயில்வே இந்தியன் ரயில்வே அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது 1952. சரியா? இது போக முதல் ரயில் போக்குவரத்துன்னு கேட்டாங்க அப்படின்னா அது 1853. சரியா? இது ஃபஸ்ட்டு முதல் ரயில் போக்குவரத்து. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்டாங்கண்ணே. இது எங்கேருந்து எங்கே? இது மும்பை டு தானே. எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்க? 34 கிலோமீட்டர். இது முதல் ரயில் போக்குவரத்து. ஓகேவா? அப்போ இதிலே 3 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து 1925. ஓகேவா? அப்போது இந்திய இந்தியன் ரயில்வே பேர் மாற்றினதுன்னு கேட்டால் 1952. ஃபஸ்ட்டு ரயில்வே எப்போ இது பண்ணாங்கன்னு கேட்டால் 1853 மும்பை டு தானே
டோட்டல் 34 கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாமா? 52 பாருங்கள். மண்டலங்கள் அதோட தலைமையிடம் கொடுத்துருக்காங்கண்ணே. இது வந்து நம்ம கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு மேப் போட்டு சொல்லி கொடுத்துருக்கோம், அப்படி தானே? இது கொஞ்சம் ஈஸி தானே. மொத்தம் எத்தனை ரயில்வே மண்டலங்கள் இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது 18 ரயில்வே மண்டலம், 18வது ஆட் பண்ணியாச்சு. சரியா? அப்போ இப்போதைக்கு ரயில்வே மண்டலங்களோட எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்டால் 18 சொல்லலாம். ஓகேவா? அடுத்து 19, 20 வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கூல் புக்கில் உள்ளது 17, கூட ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டால் 18வது ரயில்வே மண்டலம். அந்த 18வது ரயில்வே மண்டலம் என்ன அப்படின்னா அதையும் சொல்லி தென் கடற்கரை ரயில்வே வாங்க என்ன. இது எங்கே இருக்குது அப்படின்னா வைசாக்ல இருக்குது, விசாகப்பட்டினத்தில். சரியா? இதுதான் அந்த 18வது ரயில்வே மண்டலம். நான் ஸ்கூல் புக்கில் 17 கொடுத்துருப்பாங்க, 18வது இதையும் எழுதி வச்சுக்கோங்கண்ணே. தென் கடற்கரை ரயில்வேன்னு விசாகப்பட்டினம் சொல்லுவாங்க. இது 18வது ரயில்வே மண்டலம். சரி, இப்போ ரயில்வே மண்டலத்தை பார்த்துடலாமா? கிழக்கு ரயில்வே வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொல்கத்தா. ஓகேவா? அடுத்து வடக்கு ரயில்வே. வடக்கு என்ன இருக்குது நம்மளுக்கு? புதுடெல்லி இருக்கா? அப்போ புதுடெல்லி. வட மத்திய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அலகாபாத். ஓகேவா? இதே தென் மத்திய அப்படின்னா செகந்திராபாத். வட மத்தியன்னா அலகாபாத், தென் மத்திய அப்படின்னா செகந்திராபாத். அடுத்து வடமேற்கு ரயில்வே. இந்த சைடில் நம்மளுக்கு யார் இருக்கா? ராஜஸ்தான் இருக்காங்களா வடமேற்கில்? அப்போது அங்கே உள்ள கேபிட்டல் ஜெய்ப்பூர். ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, ஓகே. இதான் ரயில்வே மண்டலங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். டோட்டலாக ஸ்கூல் புக்கில் 17 இருக்குது. நான் இப்போ 18வது ஒன்று சொல்லிட்டேன், அதையும் சேர்த்து எழுதி வச்சுக்கோ. அடுத்தது 53வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவை அண்டை நாட்டுடன் இணைக்கும் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார மற்றும் சமூக ஆணைய உடன்படிக்கையின் கீழ் எந்த வங்கியின் நிதி உதவி அதிகமாக? நம்மளுக்கு அடிக்கடி எந்த வங்கின்னு கேட்டாலே கண்ணை மூடிட்டு என்ன பேங்கை போடலாம் அப்படின்னா வேர்ல்டு பேங்கை போடலாம். அவங்க தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. அதாவது அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்காக அதிகமான அமௌண்ட் வந்து அலாட் பண்ணுறது அவங்க தான். சரி, அதனால் சப்போஸ் எந்த பேங்குன்னு சொல்லி கேட்டாலே கண்ணை மூடிட்டு எந்த போட்டுடலாம்? உலக வங்கியை போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். சரியான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்கண்ணே. சரியான இணை பாருங்களேன், தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995. கரெக்டு. இதோட இன்னொன்று என்ன சேர்த்து படிச்சுக்கணும் அப்படின்னா தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தோடு சேர்த்து இந்திய வான்வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா, ஏஏஐமாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் 1995. ஓகேவா? அப்போ இது ரெண்டுமே 1995 ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணே. இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து, அப்படி தான் சொன்னேன், முதல் ரயில் போக்குவரத்து அப்படிங்கும்போது 1853. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் சொல்லும்போது அது 1986. சரியா? இந்தியாவின் முதல் விமான போக்குவரத்துன்னு சொல்லி பார்த்தோன்னா அது 1918. ஓகேவா? இந்த 4 இயரையும் ஞாபகம் வச்சுக்கலாமா? தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 கரெக்டு தான். இது கூட இன்னொரு இயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வான்வழி, அதாவது ஏஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் ஸ்டார்ட் பண்ணது 1995 தான். முதல் ரயில் போக்குவரத்து 1853. உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து 1986. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் முதல் விமான போக்குவரத்துன்னு பார்த்தோன்னா 1918. ஓகேவா? 19 18. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் காணப்படும் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்களை நிர்வாகம் செய்வது. சரியா? போர்ட்ஸ், அதாவது சின்ன மெயின் போர்ட்ஸை நம்ம நிறைய பார்ப்போம். 13 பெரிய துறைமுகங்களும் 200க்கும் மேற்பட்ட சிறிய துறைமுகங்கள் இருக்கா நம்ம இந்தியாவில். அப்போ அந்த சின்ன துறைமுகங்களை வந்து யார் வந்து நிர்வாகம் பண்ணுறான்னு சொல்லி கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சின்ன போர்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? 56 பாருங்கள். தென்னிந்தியாவின் தோட்டம். தென்னிந்தியாவின் தோட்டம் எதை சொல்லுவாங்க அப்படின்னா அந்த காவிரி இருக்கு இல்லையா, இந்த காவிரி வந்து இப்படி ரெண்டாக பிரியும். சரி, அப்படி பிரிஞ்சு போகும்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய துணையார்களோட அந்த சப்டிவிஷன்லாம் அப்படி போகிறதுனால இந்த ஏரியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடியது. சரியா? இதை கொடுத்துருக்காங்க. அது எப்படி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் இங்கே ஆன்சர். காவிரி வந்து டெல்டா பகுதியில் அதோட கிளையாறுகளால் உருவாகக்கூடிய இந்த வலைப்பின்னலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தென்னிந்தியாவோட தோட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? 57 பாருங்கள். இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபால்ஸு, நீர்வீழ்ச்சிகள் கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே என்னென்ன நீர்வீழ்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறது. கிள்ளியூர், கிள்ளி, சேலம் மாம்பழத்து கிள்ளி சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிள்ளியூருங்கிறது
சேலத்தில் இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஐயனார் ஐயாவுக்கு வந்து விருது கொடுக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயனார் அப்படிங்கிறது விருதுநகரில் இருக்கக்கூடியது. அடுத்து சுருளி, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் சுருளி, கும்பக்கரை, இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது ஃபால்ஸ். ஓகேவா? பைக்காரா, பைக்காரா என்ன சொல்லலாம், பைக்காரா, கேத்தரின், இந்த 2 ஃபால்ஸ் ஒன்று. கேத்தரினை பைக்கில் வச்சு நீலகிரி கூட்டு போகிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேத்தரின், பைக்காரா, இந்த 2மே எங்கே அப்படின்னா நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்துக்கோங்க. 58 பாருங்கள். கரிக்கிளி பொருந்தாது எதுன்னு கேட்காங்கண்ணே. சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம்ங்கிறது இதில் பொருந்தாது. ஓகேவா? மற்றபடி பாருங்கள், கரிக்கிளிங்கிறது எங்கே, காஞ்சிபுரத்தில் வரக்கூடியது. களக்காடு தெரியும், திருநெல்வேலி, மேகமலை, தேனி மற்றும் மதுரையில் வரக்கூடியது. ஓகேவா? சித்திரங்குடிங்கிறது சிவகங்கையில் வராது, ராமநாதபுரம். என்ன இருக்கிறதுலே அதிகமாக வெட்லேண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் தான் இருக்குது. ஓகேவா? வெட்லேண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியாவில் டோட்டலாக இப்போதைக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் சொல்கிறேன்னு 94 வெட்லேண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? கடைசியாக இப்போ பீகாரில் கோயல் லேக்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரையும் எங்கே அதிகமாக வெட்லேண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் சிவகங்கை இல்லை, ராமநாதபுரம். என்ன தமிழ்நாட்டில் அதிகமாக வெட்லேண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா ராமநாதபுரம். ஓகே, அடுத்தது 59வது கொஸ்டின் பாருங்கள். இதில் தென்மேற்கு பருவக்காற்று பற்றிய கூற்றுகளில் தவறானதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக பின்னடையும் பருவக்காற்றுன்னு இதை சொல்ல மாட்டோன்னே. மற்றபடி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். தென்மேற்கு பருவக்காட்சியின் மலை மறைவு பிரதேசத்தில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதனால் நம்மளுக்கு மேலே மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி என்ன பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னா மழைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்தது கோவை பீடபூமி வந்து இந்த டைமில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 50 சென்டிமீட்டர் மழை கிடைக்கும். இது எல்லாமே கரெக்டு. பின்னடையும் பருவக்காட்சின்னு இதை நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேவா? வடகிழக்கு பருவக்காட்சி தான் அது. ஓகே, அடுத்தது தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்களா. இதில் கரிசல் மண் மட்டும் இல்லை, இது எல்லாமே தான், அனைத்தும் தான் ஆன்சர். நான் இதில் மாறி இருக்க ஆன்சர் அனைத்தும்ங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீகர் மண்ணுன்னு எதை தான் சொல்லுவாங்க அப்படின்னா கரிசல் மண்ணை தான் சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்த கொஸ்டின். என்ன ரெகூர் அப்படிம்பாங்க. என்ன இல்லை ரீகர்னு கொடுத்துருக்கு, ஆக்சுவலாக ரெகூர் அப்படிம்பாங்க. ரெகூர் மண் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா கரிசல் மண் தான். கரிசல் மண்ணுக்கு என்னெல்லாம் பேர் சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் சாயில் இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, கருப்பு மண் சொல்லுவாங்க, பருத்தி மண் சொல்லுவாங்க, ரெகூர் மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே கரிசல் மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பேர். அப்போ தீப்பாறை சிதைவடைவதனால கிடைக்கக்கூடிய மண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரிசல் மண். ஓகேவா? ஓகே, இந்த ரிவிஷன் நீங்கள் ஆல்ரெடி எஸ்ஏ எக்ஸாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.